அறிமுக இயக்குனர் ராஜா கருப்புசாமி எடுத்திருக்கிற படம் தான் மொதராத்திரி. பேரே ஒரு மாதிரி இருக்கு. படம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறீங்க? வாங்க பார்த்துடலாம். மருதநாயகம் முத்துச்செல்வி ரெண்டு பேருக்கும் பெரியவங்களா பார்த்து கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி தான் ஹீரோ மருதநாயகம் துபாயில இருந்து வராரு. பொண்ணு மாப்பிள்ள ரெண்டு பேருக்குமே இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லை. ரெண்டு குடும்பத்துக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாம் சரியா போயிரும் போ அப்படின்னு இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க. இதுக்கப்புறமா இந்த கல்யாணம் நடந்துச்சா இல்லையா, இவங்க ரெண்டு பேரும் எதனால கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க, இந்த படத்துக்கு ஏன் மொதராத்திரி அப்படின்னு பேர் வச்சாங்க, அதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. அறிமுக இயக்குனர் அப்படின்னு நம்ப முடியாத அளவுக்கு இயக்குனர் ராஜா கருப்புசாமி உழைப்பை கொட்டியிருக்காரு. கேரக்டர்ஸை எழுதியிருக்கிற விதமும் அதுக்கு சரியான ஆட்களை தேர்வு பண்ணது அப்படின்னு முதல் படத்திலேயே முத்திரை பதிச்சிருக்காரு. முக்கியமாக காமெடி சீன்ஸ் எல்லாமே இவரோட ரைட்டிங்கில் ஃப்ரெஷ்ஷாக தெரியுது. இவரோட ஸ்டைலுக்கு ஏற்ற நடிப்பை நடிகர்கள்கிட்ட இருந்து சாமர்த்தியமாக வாங்கியிருக்காரு. ஒரு காலகட்டத்தில் யாருமே தொட முடியாத சில கதைகளை அவருக்கே உரிய ஸ்டைலில் எடுத்து சக்ஸஸ் பண்ணவர் தான் லெஜண்ட் பாக்கியராஜ். அந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸான ஒரு கதையை கமர்ஷியலாக சொல்ல முயற்சி பண்ணியிருக்காரு இயக்குனர் ராஜா கருப்புசாமி. அதில் ஓரளவுக்கு வெற்றி அடைஞ்சிடறாரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் சீரியஸான கல்யாண விஷயங்கள், அதை சுற்றி நடக்கக்கூடிய பிரச்சனைகளை காமெடியாக சொல்லியிருக்கிற விதம், இன்னொரு பக்கம் ஒரு கேரக்டரோட மனசாட்சி வந்து பேசுகிற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியான கேரக்டர் ஆர்க்கு அப்படின்னு டைரக்டர் தன்னோட ஸ்டைலில் இந்த படத்தை எடுத்திருக்காரு. லென்த்தியான சிங்கிள் ஷாட் காட்சிகள் இந்த படத்தில் இருக்கு. மாப்பிள்ளைக்கும் மாமன் கேரக்டருக்கும் நடக்கக்கூடிய கான்வர்சேஷனில் சூடு பிடிக்க ஆரம்பிக்கிற இந்த படம் அங்கிருந்து ஆரம்பித்து இன்டர்வல் வரைக்கும் செம்ம ஃபன்னாக போகுது. கட்டில் வச்சு வரக்கூடிய காமெடி, பொண்ணோட மாமா கேரக்டருக்கும் பையனோட மாமா கேரக்டருக்கும் நடக்கக்கூடிய சண்டை, இவங்களுக்கு நடுவில் எப்படா சண்டை போட்டுக்கவங்க அப்படின்ற மாதிரி சண்டை போடுற டோன்லேயே பேசுகிற குடும்பத்தில் இருக்கிற லேடிஸ் அப்படின்னு காமெடி, லைட்டான எமோஷன், கொஞ்சம் டென்ஷன் அப்படின்னு அடுத்தடுத்து காட்சிகள் அடுக்கி ரொம்ப என்கேஜிங்காகவே இந்த படத்தை கொண்டு போயிருக்காங்க. முக்கியமாக காமெடி சீன்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவும் சிரிப்பு வர மாதிரியும் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் பாதிக்கு மேலே சொன்ன விஷயத்தையே திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரியான சில காட்சிகள், டைம் ஓட்டுறதுக்கு அப்படின்னு இவங்க பிரச்சனையை வளவலன்னு இழுத்து இருக்கிறதும் நல்லாவே தெரியுது. இதுலேயும் மைக் செட் போட வந்த ஆளுகிட்ட அப்பா கேரக்டர் பேசுறது, கோயில் பூசாரி சொல்லக்கூடிய விஷயங்கள், முத்துச்செல்வி கேரக்டருக்கு வரக்கூடிய அதிர்ச்சி, ரெண்டு குடும்பங்களுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய சண்டை அப்படின்னு ஓரளவுக்கு டேமேஜ் ஆகாமல் கண்ட்ரோல் பண்ணி இந்த படத்தை எடுத்துகிட்டு போயிடறாரு டைரக்டர் ராஜா கருப்புசாமி. மருதநாயகம் அப்படின்ற ரோலில் ரிஷிகாந்த், முத்துச்செல்வி அப்படின்ற ரோலில் அனிஸ்மா ரெண்டு பேருமே அந்த கேரக்டர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சு நல்லாவே நடிச்சிருக்காங்க. அம்மா கேரக்டர்ஸில் நடிச்சிருக்கிற சங்கீதா செல்வி அண்ட் குமார், தங்கச்சி கேரக்டர் நடிச்சிருக்கிற சுமித்ரா தேவி அண்ட் வர்ஷினி, DK கார்த்திக், வேலன், கௌசிக், வெங்கடேஷ் அப்படின்னு சப்போர்ட்டிங் ரோல் நடிச்சிருக்கிற எல்லாமே நல்ல நடிப்பை கொடுத்துருக்காங்க. டைரக்டர் கூட ஒரு சின்ன ரோலில் வந்து தலையை காட்டிட்டு போயிருக்காரு. ஒரு சைக்கோத்தனமான மாமா கேரக்டரில் பக்ஸ் சூப்பராக நடிச்சிருக்காரு. கோயில் பூசாரியை வரக்கூடிய சேத்தனுக்கும் ஒரு நல்ல ரோல். கல்யாண வீட்டை சுற்றி நடக்கக்கூடிய கதை அப்படின்றதுனால தவில், மிருதங்கம், நாதஸ்வரம் அப்படின்னு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையுமே இஷ்டத்துக்கு வாசிச்சு தள்ளியிருக்காரு மியூசிக் டைரக்டர். கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்திருக்கலாம், ஏன்னா ஒரு சில டைலாக்ஸ் இவங்க போடுற மியூசிக்கில் காதில் சரியாக விழ மாட்டேங்குது. மொத்தத்தில் சூப்பரான காமெடியாக இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஹாஃபும் கொஞ்சம் ஓகேவாக இருக்கக்கூடிய செகண்ட் ஹாஃபும் இருக்கிற இந்த மொதராத்திரி படம் இப்போதைக்கு தியேட்டரில் மட்டும்தான் ரிலீஸ் ஆகிருக்கு. பேரண்ட்ஸோட துணையோட குழந்தைகளும் பார்க்க தகுதியான ஃபேமிலி என்டர்டெய்னர் தான் இந்த படம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அங்கே உங்களுக்காக காத்திருப்பேன்.